இந்த யூடியூப் சேனலானது MWN.com. இதில் எக்கனாமிக் நியூஸ் என்ற ஒரு புல்லட்டின் வீடியோவாக யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் போடப்படுகின்றது. இது இன்டர்நேஷ்னல் நேஷனல் அளவிலான கரண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸான நியூஸ்கள் இதில் போடப்படுகின்றன. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வாசித்து பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி. 1. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநரின் பதவிக்கால நீட்டிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக டி. ரவி சங்கருக்கு 2வது ஒரு வருட நீட்டிப்பு மே 3 முதல் அமலுக்கு வருகிறது. 2. சேவைகள் ஏற்றுமதி மற்றும் பணம் அனுப்புதல். சேவைகள் ஏற்றுமதி மற்றும் பணம் அனுப்புதல் வரவில் இந்தியாவின் வலிமை. உலகளாவிய பொருளாதார சவால்களை சமாளிக்க நாடு உதவும் என்று ரிசர்வ் வங்கி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 3. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அடிக்கோடு இருதரப்பு வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த விதிமுறைகளை இந்தியா இறுதி செய்துள்ளது. 4. உற்பத்தி வளர்ச்சி இலக்கு. சூரிய உதயத் துறைகளில் கவனம் செலுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தித் துறையின் பங்களிப்பை இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்தார். 5. மின் கட்டண வரி அம்சம் அடிக்கோடு வரி செலுத்துதல்களை எளிமைப்படுத்த வருமான வரித்துறை அதன் போர்ட்டலில் மின் கட்டண வரி அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 6. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் இந்தியா தனது பொருளாதார நிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எவ்வாறு வழங்கக்கூடும் என்பதை ஒரு ரிசர்வ் வங்கி அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. 7. துணிகர மூலதன முதலீடு சரிவு. இந்தியாவில் VC முதலீடுகள் உலகளாவிய முதலீட்டாளர் கவலைகளை பிரதிபலிக்கும் வகையில் $40% பில்லியனாக குறைந்துள்ளன. 8. IMF வளர்ச்சி முன்னறிவிப்பு. IMF வரி நிச்சயமற்ற தன்மைகளை காரணம் காட்டி 2026 நிதியாண்டிற்கான இந்தியாவின் வளர்ச்சி கணிப்பை 6.2% ஆக திருத்தியுள்ளது. 9. பாமாயில் தேவை. விலைகள் மிகவும் போட்டித்தன்மையுடன் மாறும் போது இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து பாமாயிலுக்கான தேவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10. தேயிலை ஏல சாதனை. குவஹாத்தி தேயிலை ஏல மையம் 2025 நிதியாண்டில் 3850 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேயிலையை விற்பனை செய்து புதிய சாதனை படைத்தது. 11. சீனாவின் முதலீட்டு கட்டுப்பாடுகள். வளர்ந்து வரும் பொருளாதார பதட்டங்களை குறிக்கும் வகையில் அமெரிக்க தனியார் பங்குகளில் சீனா புதிய முதலீடுகளை நிறுத்தியுள்ளது. 12. துருக்கியின் விகித உயர்வு. துருக்கியின் மத்திய வங்கி 350 அடிப்படை புள்ளி விகித உயர்வுடன் சந்தைகளை ஆச்சரியப்படுத்தியது. 13. IMF வளர்ச்சி முன்னறிவிப்பு. 2025 ஆண்டிற்கான அதன் உலகளாவிய வளர்ச்சி கணிப்பை 2.8% ஆக குறைத்துள்ளது. 14. டெஸ்லாவின் லாப வீழ்ச்சி. தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்கின் அரசியல் ஈடுபாட்டிற்கு எதிரான உலகளாவிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் டெஸ்லா லாபத்தில் 71% சரிவை அறிவித்தது. 15. அமெரிக்கா ரஷ்யா தடைகள். உக்ரைனுடனான சமாதானத் திட்டத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யா மீது அமெரிக்கா லேசான தடைகளை முன்மொழிந்தது. 16. சுவிஸ் வங்கிக் கணக்குகள் அதிகரிப்பு. உள்நாட்டுப் பொருளாதார கவலைகள் காரணமாக பணக்கார அமெரிக்கர்கள் சுவிஸ் வங்கிக் கணக்குகளை திறப்பது அதிகரித்து வருகிறது. 17. சீனாவின் வர்த்தக விமர்சனம். அமெரிக்காவின் கட்டண உயர்வுகளை சீனா விமர்சித்துள்ளது, அவற்றை அர்த்தமற்றது என்றும் அமெரிக்க சேவைகளை குறிவைத்தும் உள்ளது. 18. இங்கிலாந்து பொருளாதார வளர்ச்சி. பிப்ரவரியில் இங்கிலாந்து பொருளாதாரம் 0.5% விரிவடைந்து எதிர்பார்ப்புகளை மீறியது. 19. உலகளாவிய பொருட்கள் விற்பனை. உலகளாவிய பொருட்களின் விலையில் கூர்மையான சரிவு உலகப் பொருளாதாரத்திற்கு கவலைகளை எழுப்புகிறது. 20. சவுதி அரேபியாவின் பற்றாக்குறை அபாயங்கள். எண்ணெய் விலைகளை குறைப்பது சவுதி அரேபியாவின் பற்றாக்குறையை இரட்டிப்பாக்கக்கூடும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் கூறுகிறார். Subject videos for BCom, BBA, MCom and MBA are available in the YouTube channel MWN.com. Please subscribe the channel MWN.com.